அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். ஆக்சுவலாக நான் லைவில் வரலாம் தான் இருந்தேன். சரி, தொடர்ந்து நீ காலையிலே லைவ் போட்டேன். கொஞ்சம் டீட்டெயிலாகவும் ஒரு சில வீடியோ பதிவுகளும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுனால இன்றைய இரவு பதிவு வந்து ஏன்னா இத்தனை நாள் ஆட்டம் என்பது ஒரு பக்கமாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து ஆட்டம் வந்து இரண்டு பக்கமாக இருக்குது. இரண்டு பக்கம் அப்படின்னா இஸ்ரேல் எந்த அளவுக்கு அடிக்கிறாங்களோ அதே அளவுக்கு ஈரான் களத்தில் இறங்கி அடிக்க ஆரம்பித்தாங்க பாரு. பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. அதே அளவுக்கான இணையான ஒரு தாக்குதல். மிடில் ஈஸ்டெல்லாம் வந்து ஐயோ நாங்கள் எப்போ அந்த நாட்டை விட்டு கிளம்புவோம் அளவுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. யாரையும் பார்க்கல, எதை பற்றியும் கவலைப்படலை. அமெரிக்காவுடைய போர் கப்பல் மீது 4 ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை அனுப்பியிருக்குன்னாங்க. டெல்லவியூ பக்கத்தில் அடித்த அடியில் ஒரு 20க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் அப்படி தரைமட்டமாகிடுச்சுன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 மக்கள் இறந்து போனதாக சொல்கிறாங்க. ஃப்ரெஞ்சினுடைய நேவல் பேஸை அடிச்சிட்டாங்க. அடுத்தடுத்த எண்ணெய் ஃபீல்டு அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல அதிர்ச்சிகளை கொடுத்துருக்கிறது ஈரான். ஸோ கொஞ்சம் 2 நாள் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ தான் ஆட்டம் பயங்கரமாக சூடு பிடித்திருக்கு. சிவப்பு கொடியும் ஏற்றிருக்காங்க, கருப்பு கொடியும் ஏற்றிருக்காங்க. அயதுல்லா அலி காமேனி அவருடைய இறப்புக்கு இனி எங்கள் மிசைலே சாட்சி என்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே போகிறோம்? வெறித்தனமான 2 பக்க தாக்குதலையும் பார்க்க போகிறோம். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இதில் மற்றொரு குறிப்புமே சொல்ல மறந்துட்டேன் இன்ட்ரோடக்ஷனில். அமெரிக்க வீரர்கள் 3 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் வீடியோ பதிவு போகிறதுக்கு முன்பு ஒன்று தான். அந்த முன்னாள் மன்னர் ஒருத்தர் இருந்தார்ல, ரேசா பலாவின்னு சொல்லிட்டு, இந்த இமேஜில் பார்க்குறீங்கல்ல, அவர் இந்த சாதாரணமாக கல்யாணம் ஆகிட்டு வந்த உடனே மருமகள்கிட்ட இருந்து அம்மா அந்த சாவியை கொடுமா, சாவியை தூக்கி மருமகள்கிட்ட கொடுத்துருமா, இந்த பீரோ சாவின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஈரான்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, ஈரான் நீங்கள் ஒட்டுமொத்த பவரையும் எங்கள் கையில் ஒப்படைச்சிருங்க, எந்த ஒரு ரத்தமும் சிந்தாமல், அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாரு. ஐயோ என்னப்பா, சாதாரணமாக நீ பாட்டு ஒரு நாட்டோட மொத்த பவரையே என் கையில் ஒப்படைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சர்வசாதாரணமாக கேட்குறாரு இன்னைக்கு. ஆனால் அங்கே சூழ்நிலை வேறு மாதிரி போயிடுச்சுங்க. கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி தான் இருந்ததா அப்படின்னு நினச்சோம். அப்படின்னா பதிவு அந்த ஜெம்காரா மாஸ்க் இருக்குல்ல, ஜெம்காரா மாஸ்கில் சிவப்பு கொடி ஏற்றிட்டாங்க. சிவப்பு கொடி ஏற்றினா அது ரிவெஞ்சுக்கான கொடி. ஈரான் தரப்பில் நாங்கள் ரிவெஞ்ச் எடுக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் என்ன முதல் நாள் லைவ் போடும்போதே ஜெம்காரா மாஸ்கில் சிவப்பு கொடி ஏற்றிட்டாங்களா பாஸ் அப்படின்னு கேட்டீங்க, ஏற்றிட்டாங்க. இன்னொரு இடத்துல மாஸ்தாத்ன்ற ஒரு மாஸ்கில் வந்து அயதுல்லா அலி காமேனி அவர்கள் இருப்பு வந்து கருப்பு கொடியும் ஏற்றிட்டாங்க. கருப்பு சிவப்பு இணைய போது நீ தாக்குதல் நிகழ்த்த போகுது அப்படின்னா இஸ்ரேலுக்குள்ளார என்ன பகுதி பேர் வந்து பெய்ட் ஷமாஷ் என்ற பகுதி. பெய்ட் ஷமாஷ் என்ற பகுதியில் மொத்தம் ஒரு 10 கட்டிடத்துக்கு மேலே இருந்திருக்கு. ஒரு பெரிய பாலஸ்டிக் ஏவுகணை அடித்து கம்ப்ளீட்டாக தரமட்டம் ஆயிடுச்சு. வீடியோ பதிவு கூட பாருங்கள். இதுவரை 10 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. 30 பேர் பக்கம் இன்ஜூர்ட் ஆனதாக சொல்கிறாங்க. ஆனால் இறப்புகள் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள்லாம் பார்க்கும்போது மேபி இறப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது இஸ்ரேல் நேற்றைய ஒரு சில தாக்குதல்களை சக்ஸஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க ஈரான் தரப்புல இருந்து. ஆனால் இன்றைய தாக்குதலில் கொஞ்சம் அதிகமான இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்பதும் ஒரு கூடுதல் தகவல். அந்த பெய்ட் அப்படின்ற ஒரு பகுதி மட்டும் இல்லை, டெல்லவியூலையும் இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு புகை மண்டலமாக ஒரு பெரிய ஒரு அட்டாக் நடந்திருக்கிறது என்பது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். சரி, இந்த 2 அதிர்ச்சியிலிருந்து இன்னொரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா, யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை நோக்கி 4 ஹைப்பர்சோனிக் மிசைல் முடிச்சிட்டோம், அனுப்பியிருக்கிறோம். அமெரிக்கா பொறுக்கி கொள்ளுங்கள் உங்கள் போர் விமானத்தை, போர் கப்பலை, முடிந்தால் மூழ்கி எடுத்துக்கொள்ளுங்கள்ன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை எங்கள் பக்கம் கூட வந்து ரீச் ஆகலை, பக்கம் நெருங்கிறதுக்குள்ளாரே தாக்குதலை முறியடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. இப்போதான் ஈரான் என்ன சொல்லுவாங்கன்னா, மனசுக்குள்ளே இதுக்கப்புறம் இந்த டைலாக் சொல்ல நான் கண்டிப்பாக சொல்லுவாங்க, கண்ணா நான் இப்போ அனுப்புனது சாம்பிள், நீங்கள் முடிச்சிட்டு இருக்கீங்களா தூங்கிட்டு இருக்கீங்களான்னு அனுப்புனது சாம்பிள், ஒரிஜினல் அனுப்புகிறேன், உங்கள் கப்பலை மூழ்கடிக்க போகிறேன் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிருப்பாங்க. அடுத்து என்ன, ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில் ஏற்கனவே
ஒரு ஓமனுடைய கப்பல். பாவம் அவங்க இடையில வந்து இடைத்தரகராக இருந்து ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்து ஓமனுடைய ஒரு பேஸ் ஒன்று அடிச்சிட்டாங்க. அதாவது அமெரிக்காவுடைய லாஜிஸ்டிக் ஹப் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பகுதியை அடிச்சிட்டாங்க. அடித்து பெரிய சேதாரம். அது இல்லாமல் ஓமனுடைய கப்பல் ஒன்று அடிச்சிட்டாங்களா, சரி ஏதோ அவங்க கப்பல் தான் நடுநிலை வகிச்சதுனால நீ நல்லவங்களாம் கிடையாது, நீ அமெரிக்காவின் கைக்கூலி தான், அதனால் உன்னை அடித்ததில் நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்லிட்டாங்க. நண்பர்களே, நான் வந்து எனது நட்பு நாடுகளை அடிக்கவில்லை, எனது பங்காளிகளை அடிக்கவில்லை, எனது இரத்த உறவுகளை நான் அடிக்கவில்லை. ஆனால் இரத்த உறவுகள் கொடுத்த இடங்களை யாருக்காக கொடுத்திருக்கிறீர்கள் எனது யோசனை பண்ணி பாருங்க. அமெரிக்காவிற்காக இடங்களை அளித்திருக்கிறீர்கள். அந்த இடங்களை தான் நான் தாக்கல் நடத்துகிறேன் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அல்ல எங்கள் எதிரி, எங்கள் எதிரி வேறு. ஆனால் அந்த எதிரிக்கு நீங்கள் இடம் கொடுத்திருக்கிறீர்கள் அல்லவா, அந்த இடங்களை மட்டும் தான் குறி வைத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதில் நிறைய தவறு இருக்கு. அது என்னன்றது நான் பார்க்குறேன். நான் இப்போ ஒரு கப்பல் தான்னா, இப்போ நான் லேட்டஸ்டாக வந்த தகவல் என்னன்னா, ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில் அடுத்தடுத்து 3 டேங்க் அடிச்சிட்டாங்க. இந்த அடுத்தடுத்த 3 டேங்கை வந்து அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இனி அதாவது டேங்க் அடிக்கிறாங்க அப்படின்னா மூமெண்ட்ல இருக்கிற டேங்க் இல்லை பாஸ், அங்கங்க நங்கூரம் விட்டு நிறுத்தி வைத்திருக்காங்க பாருங்க. இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள் நங்கூரம் விட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற கப்பலை அடிக்கிறாங்க. இதை அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏதோ ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில் தடை அப்படின்னா எந்த கப்பலும் வராமல் இருக்கிறது தடை இல்லை. இனி உங்களுடைய பேஸ்ல ஒரே ஒரு கப்பல் கூட அந்த இடத்துல நங்கூரம் மட்டும் இருக்கக்கூடாது. ஐயோ இவங்க அடிக்கிறாங்களே கிளம்பி போனா மறுபடியும் அடிப்போன்றாங்க. இன்னைக்கு சாம்பிள் 3, நாளைக்கு எல்லா பேஸையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவமா பார்க்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கிங் தரக்கூடிய சர்ப்ரைஸ் என்னன்னா, அமெரிக்காவுடைய சென்காம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 அமெரிக்காவுடைய சர்வீஸ் மெம்பர் இறந்து போயிருக்காங்க, 5 பேர் இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க ஈரான் ஸ்ட்ரைக்கில். நோட் பண்ணுங்க பாஸ், ஈரான் ஸ்ட்ரைக்கில் முதல் முறையாக, இது வரைக்கும் இஸ்ரேல் கூட ஒத்துக்கினதில்லை இன்ன வரைக்கும், ஆனால் சென்காம் 3 அமெரிக்க வீரர்கள் இறந்து விட்டார்கள், 5 பேர் இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க, அதில் 2 பேர் வந்து கவலைக்கிடமா இருக்காங்கன்றாங்க. ஐ திங்க் உங்களுக்கு ஒன்று எந்த இடத்துல இருந்திருப்பாங்க, ஒருவேளை போர் விமானங்கள் உள்ள போய் அடிக்கும் போது அப்போ ஒரு பாராஷூட் ஏதாவது கட்டி குதிச்சிருந்தாலும் அங்கே தானே மாட்டியிருப்பாரு, அங்கே ஏதாவது இறந்திருப்பாரா அப்படின்னு உங்களுக்கு பல சிந்தனைகள் இருக்கும். எப்படிங்க அமெரிக்க வீரர்கள் வந்து இறந்திருப்பாங்க, உங்களுக்கு ஒரு சிந்தனை வரும் அப்படின்னா எப்படிங்கன்னு நினைச்சிங்கன்னா, அமெரிக்க பேஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு பேஸ்லையும் பார்த்தோன்னா குறைஞ்சது 1000, 2000, 3000 வீரர்கள் இருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து இவங்க அமெரிக்க பேஸ் அடிக்கிறாங்கல்ல, அந்த பேஸில் இருக்கக்கூடிய வீரர்கள் தான் இறக்குறாங்க என்பது ஒரு கூடுதல் தகவல். உங்களுக்கு நான் ஒரு வரைபடத்தையும் காட்ட விரும்புகிறேன். நான் இந்த வரைபடத்தில் இது வந்து குவைத்தில் இருக்கக்கூடிய அலி அல் ஷலீம் ஏர்பேஸை வந்து ஒரு 4 இடத்துல டார்கெட்டு, 4 இடம்னா அவங்க ரன்வேவே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அடிச்சிட்டாங்க. எங்கே போச்சு உங்களுடைய தாடு, எங்கே போச்சு உங்களுடைய வான்தடுப்பு சாதனங்கள், வேலை செய்ததா மறுத்து விட்டதா அப்படின்னு இன்னைக்கு ஈரான் தரப்பில் கேட்டிருந்தாங்க. ஏன்னா அங்கே இட்டாலியனுடைய ஆர்மடு ஃபோர்ஸ் ஒரு 300 பேர் இருக்காங்க, அமெரிக்காவுடைய ஆர்மடு ஃபோர்ஸ் ஒரு 1000 பேர் இருக்காங்க, யூகேனுடைய ராயல் ஏர்ஃபோர்ஸ் வந்து அங்கே ஃப்ளைட் பர்சனல் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து சாதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து குவைத் ஏர்பேஸில் மட்டும்தான். உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தையும் நான் காட்ட விரும்புகிறேன். நான் இந்த மாதிரி இன்னைக்கு அடித்த அடி எல்லாமே ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸ், குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ், பக்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ், கத்தார், யுஏஇ, இது எல்லாமே இப்போ என்னாச்சுன்னா, நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில் கத்தார் தனது ஹார்பரில் இதுக்கப்புறம் கப்பல் நிறுத்தி வச்சிருந்தா அங்கேயும் அடிக்கிறாங்க, அப்புறம் குவைத்தில் நிறுத்தி வச்சிருந்தாலும் அங்கேயும் அடிக்கிறேன்றாங்க, யுஏஇ நீ நிறுத்தி வச்சிருந்தா உன்னையும் அடிப்பண்றாங்க, இதுக்கப்புறம் எங்களை அவங்களும் எதிரி தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா. சவுதி அரேபியாவா, இந்த பக்கம் ஓமன் இன்னைக்கு தான் முதல் முறையாக தொட்டிருக்காங்க, இனி நான் உன்னை விட மாட்டேன் பொழக்க போறான்ட்டாங்க. அப்புறம் இங்கே ஜோர்டன் பாருங்க, ஜோர்டன் இடத்துலையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சிரியாவும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து தற்போதைய கிடைத்த தகவல். இந்த தகவல் இல்லாமல் இது வரைக்கும் யுஏஇக்குள்ளார மட்டும் 137 மிசைல்ஸ், 209 ட்ரோன் அனுப்பியிருக்காங்க. எங்க யுஏஇல. கத்தாரில் 66 மிசைல்ஸ் அனுப்பியிருக்காங்க. பக்ரைனில் வந்து 45 மிசைல்ஸ், 9 ட்ரோன் அனுப்பியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த மிசைல்ஸ் எல்லாமே நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட பெரிய இழப்புகளை தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறது. மற்றொரு எக்ஸாம்பிள், அபுதாபியில் ஜயத் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க,
அந்த ஜயத் துறைமுகத்தை அடிச்சிட்டாங்க. ஒன் ஆஃப் த எக்கனாமிக் காரிடர் அது. அவங்களுடைய லைஃப் லைன் எக்கனாமிக் காரிடர் வந்து அபுதாபியோட இந்த ஜயத் போர்ட்டு தான். ஆனால் ஜயத் போர்ட் அடித்த அடியில் அந்த போர்ட்டே டேமேஜ் ஆகிருக்கு. இது அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அடுத்த இன்னொரு சம்பவத்தையும் பண்ணியிருக்கு ஈரான். அபுதாபியில் இருக்கக்கூடிய பிரெஞ்சினுடைய நேவல் பேஸ் அதையும் அடிச்சிட்டாங்க. சரியான அடி. பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமா அடிச்சிருக்காங்க. கரும் புகை வந்து ஒரு பாதி கிலோமீட்டர் அளவுக்கு பற்றி எரிஞ்சிட்டு இருந்த பதிவுகளும் பார்க்க முடிஞ்சா நான் பேசிட்டு இருக்கும்போது பக்கத்தில் போடுறேன். அதை விட இன்னொரு ஷாக் என்ன அப்படின்னா, எமிரேட்ஸினுடைய ஆயில் பிளாட்ஃபாரம் பர்ஷியா கல்ஃபில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள், எண்ணெய் கிணறுகளை அடித்து விட்டோம் அப்படின்னு யார் சொல்றாங்க? ஈரான் சொல்றாங்க. உங்ககிட்ட காலையில் ஒரு வரைபடத்தை காட்டியிருந்தேன். ஐ திங்க் அவிக்மா சோமு சேனல் நினைக்கிறேன். அங்கே கிராமத்தில் போய் உட்காந்து போட்டோம்ல, அதில் மேபி இந்த எண்ணெய் கிணறுகள்லாம் நீ அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னல, அதையும் தொட ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். இது மட்டுமா? துபாயில் இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் எந்த அடுக்குமாடியில் தங்கியிருக்கிறார்கள், யூகேனுடைய மக்கள் எங்க தங்கியிருக்கிறார்கள் என்று குறிவைத்து ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தப்படுகிறதாக பெரிய குற்றச்சாட்டு நிகழ்த்த சொல்லப்படுகிறது. ஒரு வீடியோ பதிவு கூட எடுத்திருந்தாங்க. பிரிட்டிஷ்னுடைய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இல்லை அந்த பேஸில், அதாவது ஏர்பேஸ் இருக்கு இல்லையா, ஏர்பேஸில் வேலை செய்கிறவங்களுக்கான அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதில் அடிச்சிருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த ட்ரோன் முழுமையாக ஃபெயில்டாக இருக்குது. அதுவும் ஒரு ட்ரோன் என்னாச்சுன்னா, துபாயில் உயர்ந்த கட்டிடம் போய் அடித்து வெடிக்கலை. அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நிறைய பேர் வந்து கேட்டீங்க இல்லையா, என் பாஸ் இந்த சீனாலாம் ஓடி வந்து உதவி பண்ணாதான்ட்டு, அது சீனாவுடைய ட்ரோனாக இருக்கும். எப்போ நமுத்து போன பட்டாசு மாதிரி புசுக்குன்னு வெடிக்குதோ அது வந்து சீனாவுடைய ட்ரோனாக தான் இருக்கும். நீங்கள் வீடியோ பதிவு கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணுற பாருங்க. போயிட்டு அடிக்குது, நல்லாவே அடிச்சுட்டு புசுக்குன்ட்டு. இப்போ நம்ம ஊரில் இந்த லட்சுமி வெடி வெடிப்பாங்கல்ல, இல்லை அந்த வெங்காய வெடி வெடிப்பாங்கல்ல, அந்த சவுண்டு கூட வரல, அந்த அளவு கூட இல்லை. அப்பயே நினச்சிட்டேன், சீனாவை நம்பி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஈரான் நீங்கள் அவ்வளோதான், உங்களை நடுத்தருள் விட்டுட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே பாகிஸ்தான் அடி வாங்கியிருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூரில் இது மாதிரி அவங்கள நம்பி ஆயுதங்கள் வாங்கி கொஞ்சம் டேஞ்சர் ஆகியிருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ சப்போஸ் அது அடிச்சிருந்தாங்கன்னா உயர்ந்த கட்டிடம் பெரிய சேதாரங்களை ஏற்படுத்தி இருக்கும். கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் தான். ஆனால் தொடர்ந்து குடியிருப்பு பகுதிகள் மீது தாக்கல் நடத்துகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அரபு நாடுகள் ஈரான் மீது வைக்கிறது. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல அவங்க அடிக்கிறத நிறுத்த சொல்லு, என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு, நான் கொள்ளகான்ல இருக்கிறேன். நான் என்னைக்கு எங்கள் தலைவர் அய்துல்லா அலி காமேனி அவர்கள் இறந்தாரோ அன்னில நான் கொள்ளகான்ல இருக்கிற ஏதாவது பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கட்டிடங்களை அடிச்சு பிரித்து மேய்ஞ்சிருவேன். கண்ணு மூட நிற்காதீங்க. அங்கே சிவப்பு கொடி பார்த்தியா இல்லையா, அங்கே ஜம்காரா மாஸ்கில் சிவப்பு கொடி பார்த்தியா, போய் பார்த்துட்டு வான்ற ரேஞ்சில் தான் இப்போ ஈரான் தரப்பில் இருக்காங்க. அதை விட இன்னொரு ஷாக் என்னன்னா, வீடியோ பதிவை வெளியிட்டாங்க. MQ-9 UAE ட்ரோன் உளவு வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தி விட்டோம். சுமார் 38 மில்லியன் மதிப்புள்ள அதிநவீன உயர்தர தொழில்நுட்பம் நிறைந்த இந்த MQ-9 ரீப்பர் ட்ரோனை அடிச்சு பிரித்து மேய்ஞ்சிட்டோமா, தப்பா வீடியோ பதிவு சாப்பிடுங்கப்பா அப்படின்ட்டாங்க. யாரு? அமெரிக்கா ஈரான் தரப்புல. அப்ப ஈரான் கொடுத்த அதிர்ச்சியிலிருந்து அரபு நாடுகள் மீளவில்லை. ஆனா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சுதாரித்து கொண்டதா என்றால் சுதாரித்து கொண்டது. காரணம் என்னவென்றால், பதில் தாக்குதல் இப்ப நான் எடுக்க வரும்போது கிட்ட கடுமையான தாக்குதலை நிகழ்த்தியது. அதற்கு முன்பு மறுபடியும் அடுத்தது இது வந்து 9th வேவ் அப்படின்னு சொல்றாங்க. டெல் அவீவ் நோக்கி 9th வேவ் இருந்தது. 9th வேவ் அடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, எங்களது போர் விமானங்கள் தயாராக இருக்கிறதுன்றாங்க. ஆனா இன்ன வரைக்கும் ஈரான் போர் விமானங்களை வைத்து தாக்கல் நடத்தவில்லை. ஒன்லி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மட்டுமே தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது என்று கூடுதல் தகவல். அதிகபட்சம் அவங்க கிட்ட ஒரு 2800 பக்கம் இருக்கு. ஆனா 2027 வரைக்கும் நாங்கள் விட்டுருந்தோம் அப்படின்னா அது வந்து முழுமையா ஒரு இஸ்ரேலை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் அளவுக்கு அவங்க தயாரிச்சிருப்பாங்க பாலிஸ்டிக் ஏவுகணைகள். அதனால நாங்க இப்ப இந்த ஆபரேஷனை துவங்கியது கரெக்டு தான் அப்படின்னு இன்னைக்கு இஸ்ரேல் தரப்புல சொல்லியிருக்காங்க. நெதன்யாகு அவர்கள் உட்காரும் போது ஒரே கிளாப்பா தட்டிட்டு இருந்தாங்க. ஒரு கூடுதல் தகவல், பெசஸ்கியன் அவர்கள், ஈரானுடைய பிரசிடென்ட் பெசஸ்கியன் அவர்கள் அமெரிக்காவுடைய CIA, இஸ்ரேலுடைய மொசாத் உறுதியா சொல்லியிருந்தாங்க. நான் கூட கன்ஃபார்மா உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா பெசஸ்கியன் அவருடைய வீடியோ பதிவு இன்னைக்கு வெளியிட்டு இருந்தாங்க. எங்க தலைவர் அய்துல்லா அலி காமேனி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் இனி எதிரிகளுக்கு இடமில்லை, எதிரிகளின் பேசுக்கும் இடமில்லை, எதிரிகளுக்கு தக்க பாடம் புகட்டுவதே சால சிறந்தது.
தயாராகுங்கள் வீரர்களே, கிரஷிங் த எனிமீஸ், புளிஞ்சிருங்கன்ட்டாரு. யாரு இது? வந்து ரெக்கார்டட் வீடியோவா இல்லை மற்ற வீடியோவான்னு தெரியல, மற்ற சேனலுக்கெல்லாம் ஒரு பேட்டிலாம் கொடுக்கல. ஆனால் அவர் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருப்பதாக எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்து போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா ஜஸ்ட் மாறி இருக்குன்ட்டாங்க. அதாவது பிரசன்ட் பிரசிடென்ட் இறக்கல, முன்னாள் பிரசிடென்ட் இறந்து போயிட்டாராம். அவரு தான் அந்த வலையில மாட்டிக்கிட்டாருன்றாங்க. அப்போ ஒருவேளை டீ குடிக்க வந்தாலும் வந்து அவர் வெளியேறிட்டாரா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணும் நம்ம. ஏன்னா முன்னாள் பிரசிடென்ட் அவர்கள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த அயதுல்லா அலி காமேனி அவர்களோட இருக்கக்கூடிய இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ண வந்திருக்கிறார். அவர் பேர் வந்து அயதுல்லா அல்ரீசா அராஃபி அவர்கள். அராஃபி அவர்கள் ஆர்டிகல் 111 பயன்படுத்தி டெம்பரரி லீடர்ஷிப் கவுன்சில் வந்து ஃபார்ம் பண்றாங்க. அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட தலைவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ என்கிட்ட சாவி கொடுமா, நான் வீட்டு பொறுப்பு பார்த்துக்கிறேன்றாங்கல்ல, அந்த மாதிரி ஈரான் வந்து என்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாருல்ல ரேசா பலாவி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிக்கையா பார்க்கலாம். ஜஸ்ட் நவ் ஈரான் கன்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க, லெப்டினன்ட் ஜெனரல் முசோவி அவர்கள் இறந்திருப்பதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் இன்னொருத்தர் பார்த்தோம்னா அசீஸ் நசுருதீன் அவர்களும் இறந்து போனதா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 2 பேரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நான் கேட்டேன், இஸ்ரேல் வந்து இப்போ நான் வரும்போது லைவ்ல ஒரு போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ நான் இருக்கும்போது கரெக்டாக 9:18 PM இப்போ நைட் எடுக்கும்போது இந்த வீடியோ பதிவு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி நான் குறி வைத்து அடித்ததில் கண்டிப்பாக ஒரு 18லிருந்து ஒரு 20 IRGC வீரர்கள் இறந்திருப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ அதை விட ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இந்த ப்ளூம்பர்க் பத்திரிகைகள், நியூயார்க் டைம்ஸ்லாம் வந்து இப்போ இந்த அரபு நாடுகளை ஒட்டுமொத்தமாக உள்ள விட்டு மோத வைப்பதற்கான பெரிய திட்டங்களில் எழுதுகிறாங்க. ஒரு கட்டுரை ஒன்று எழுதுகிறாங்க. அந்த கட்டுரையில் யார் ப்ளூம்பர்க் எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சவுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் தாக்கல் நடத்தினோடனே நேராக சவுதியினுடைய பிரின்ஸ் வந்து ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணாராம். எனக்கு என்ன பண்ணுவீங்களே தெரியாது, உடனே எனக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும், கைகள் துடிக்கிறது, அடிச்சே ஆகணும், யாருக்கிட்ட வந்து மோதுறாங்க அவங்க ஈரான், அடிக்கிறீங்களா இல்லை என்ன பண்ணுறேன் சொல்லுங்கள் அப்படின்றாராம். உடனே ட்ரம்ப் வந்துட்டு அடிக்கிறம்பா கொஞ்சம் கூல்டவுன் இருப்பானோடனே இல்லை எனக்கு அடித்து தான் ஆகணும்ன்ட்டு ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாராம் தொடர்ந்து. அதனால் இப்போ இந்த கடுமையான தாக்குதலுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது சவுதியினுடைய பிரின்ஸு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்னென்னா இந்த பேச்சை கேட்டு இப்போ ஹவுதிகள் வந்து சவுதி மீது அடித்து, சவுதிகள் ஒன்று இங்கே அடிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஹவுதிகள் அங்கே அடித்து, ஈரான் இங்கே அடித்து, இப்போ இவங்க ஏதோ என்னதான் ஈரான் அடித்தாலும் அமெரிக்க பேஸை தான் அடிக்கிறாங்க, சவுதி மட்டும் தான் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க, மற்ற நாடுகள் அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா இந்த பங்காளிங்க சண்டை பெருசாகிடும். இன்னைக்கு காலையில் துருக்கி அதிபர் எர்டகன் அவர்கள் ஓடி வந்து, ஐயா என் பங்காளிங்க நட்பு நாடுகள் இப்படி சண்டையிட்டுக் கொள்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஈரானிடம் யுத்தம் வேண்டாம் என்று எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், எவ்வளவோ பேச்சுவார்த்தை முயற்சி செய்தேன், ஆனால் முடியவில்லை. ஆனால் அதைவிட மோசமான செய்தி என்னவென்றால் இதே ஈரான் எங்கள் நட்பு நாடுகளை அடித்துக் கொண்டிருக்கிறது, அதையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, என்ன செய்வது ஐயோ அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து புலம்பி தள்ளிட்டு இருக்கிறார் அந்த பக்கம். அதனால ப்ளூம்பர்க் போன்ற பத்திரிகைகளே தனது காரியத்தையும் தனது வேலைகளையும் இங்கே தமிழக ஊடகத்திலிருந்து வந்து ஒருவேளை ட்ரைனிங் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா அருமையான சிண்டு மூட்டு வேலைலாம் அருமையாக பண்ணுறீங்க, பிரகாசமாக பண்ணிட்டு இருக்கீங்க. அது இப்போ என்ன தெரியுமா, நார்மலாகவே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நியூஸ் ஃபேக்குன்னு தெரிஞ்சால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, சரி விடு அது மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் நியூஸாக அடிச்சு விடுவாங்க. நீங்கள் தமிழக ஊடகத்திலலாம் பார்க்குறீங்கள, அந்த நியூஸ் யார் சொன்னாங்க என்ன சொன்னாங்கலாம் தெரியாது, யாராவது ஒரு சேனலில் ஃப்ளாஷ் நியூஸ் போட்டாங்கன்னா எல்லா நியூஸும் போட்டு அப்படி பிரித்து மேய்வாங்க. கடைசியில் ஒரு நாளுக்கு அப்புறம் பொய் செய்தினா அப்படி கம்முன்னு கப்பிச்சுப்புறம் பொட்டி பாம்பாட்டிருப்பாங்க. இப்போ இந்த செய்தி என்னென்னா, ப்ளூம்பர்க் வந்து பார்த்தாங்களா, சவுதி அரேபியாவுடைய பிரின்ஸ் வந்து அவர் ட்ரம்ப் கிட்ட கால் பண்ணி அடிக்கிறீங்களா இல்லையா, ஈரானை அடிங்க அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்ததாகும். ஈரானை தார்மீக எதிரியாக அனௌன்ஸ் பண்ண போறேன்னு அதனாலதான் ஒன்னொன்னே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்ற மாதிரி சொல்றாங்களே. இப்போ உங்களுக்கு தேவையா இந்த அரபு நாடுகள் அடித்துக் கொள்வதை ஆசைப்படுகிறீர்களா ப்ளூம்பர்க் பத்திரிகைகளே அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு அமெரிக்கா வந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் குரூப்பெல்லாம் இருக்குல்ல, அவர்கள் மீது இன்னைக்கு தாக்கல் நடத்தினாங்க. இன்னைக்கு மொத்தம் ஒரு 8லேருந்து 10 இடத்துல. ஏன்னா அவங்க வந்து பாக்தாத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது தாக்கல் நடத்தினதுல ஈரான் கிளைம் பண்ணல,
ஈராக்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் கிளைம் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணா, ஓஹோ நீங்க தானா அப்படின்னு அவங்க இடங்களை குறி வைத்து நாங்க தாக்கல் நடத்தினோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு IDF வந்து அடுத்தடுத்து ஒரு 3 வீடியோ பதிவுகளை சொல்லியிருக்காங்க. அந்த 3 வீடியோ பதிவுகள் வந்து அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு, எங்கெங்க பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கு, அதெல்லாம் குறி வைத்து நாங்கள் தாக்கல் நடத்தினோம் என்று கூறினாங்க. இன்னைக்கு காலையில நடத்திய தாக்குதல்ல அவங்களுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஃபீஸ், அதாவது ஜெனரல் ஸ்டாஃப் ஹெட் குவார்ட்டர் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஃபீஸ் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல அமெரிக்காவோட மிலிட்ரி என்ன சொல்றாங்கன்னா, ஓமன், கல்ஃப் ஆஃப் ஓமன் பக்கத்துல ஈரானுக்கு சொந்தமான ஒரு கப்பல் கம்ப்ளீட்டா அடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு சேட்டலைட் இமேஜஸோட போடுறாங்க. அமெரிக்காவுடைய மோஸ்ட் வாண்டட் பர்சன், FBI-யால அவர் தலைக்கு விலை பேசப்பட்ட நபர் வந்து, அவர் பேர் வந்து முகமது பசாரி அவர்கள் இஸ்ரேலுடைய தாக்குதலில் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற தகவலும் உறுதியாக சொல்ல முடியும்னு இருக்காங்க. இது ஒட்டுமொத்த தகவல். ஐதுல்லா அலி காமேனி அவருடைய இறப்பை தாங்க முடியாமல் சென்னை முதல் உலகத்தின் அந்த கடைசி வரைக்கும் அவருடைய ஆதரவாளர்கள் கடுமையான போராட்டங்களையும் கடுமையான எதிர்ப்புகளையும், ஒரு பக்கம் அமைதியான போராட்டமும் மறுபக்கமும் அந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கக்கூடிய போராட்டங்களும் பார்க்க முடிகிறது. பாகிஸ்தான்ல ஃபர்ஸ்ட் கராச்சியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை அடிச்சாங்க, பதிலுக்கு துப்பாக்கி சூடு நடத்தினாங்க, 8 பேர் இறந்தாங்க, 9 பேர் படுகாயம் அடைந்தாங்க. தன் சொந்த மக்களையும் சுட தயாராக விட்டார். அமெரிக்காவிற்காக இஸ்ரேலுக்காக தன் சொந்த மக்களையே சுடுகிறாயா அப்படின்னு கராச்சியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் அல்ல, இப்ப இஸ்லாமாபாத்ல போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு நகரங்களா பாகிஸ்தானுக்குள்ளார கடுமையான ஒரு போராட்டம். ஈராக்ல பாக்தாத் இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க எம்பசியில மிகப்பெரிய ஒரு போராட்டம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அமெரிக்கா அவசர அழைப்பு கொடுத்துருக்காங்க, பெரும்பாலான மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட எம்பசி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க, சேஃபா இருங்க, சேஃபா இருக்குன்ற பேர்ல ஹோட்டல்ல போய் தங்கி தனியா மாட்டிக்காதீங்க, உங்களை கண்டிப்பா அடிச்சிடுவாங்க அப்படின்ற கோணத்திலயும் பெரிய ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம கார்கில் இருக்கு இல்லையா, நம்ம கார்கில் ரீஜன்ல, ஜம்மு காஷ்மீர் கார்கில் ரீஜன் நடந்த கூட்டத்தை பாருங்க. ஐதுல்லா அலி காமேனி அவர்களுக்கான இறுதி சடங்குன்னா அந்த மௌன அஞ்சலி செலுத்துவதற்கான அந்த கூட்டத்தையும் பார்க்க முடிகிறது. இங்க சென்னையிலையும் பார்க்க முடிஞ்சது, பெரிய அளவுக்கான கூட்டங்களை பார்க்க முடியுது. பட் இதுல பெரிய ஒரு கலவர பூமியாக மாறினது எங்கன்னா பாகிஸ்தான்ல தான். ஏற்கனவே பாகிஸ்தான்ல அணுகுண்டு பாய்ஸுக்கும் செல்ஃபி பாய்ஸுக்கும் பெரிய அளவுக்கு யுத்தம் போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இப்ப உள்நாட்டு கலவரங்கள் போல் தோன்றுகிறது. அதுதான் இன்னொரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கக்கூடிய ஒரு தகவலுமே கூட. சரி, இப்போ நான் வரும்போது 2 தகவல் வந்தது. மேபி இந்த 3 அமெரிக்க வீரர்கள் இறந்ததுக்காகவா என்னன்னு தெரியல, அமெரிக்காவும் இஸ்ரேலையும் இணைந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் அட்டாக், இந்த வீடியோ பதிவு பாருங்க, பெரிய அட்டாக் இது. குறைஞ்சது ஒரே இடத்துல ஒரு 50க்கும் மேற்பட்ட குண்டுகளை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த ஏரியாவும் அப்படியே சரண்டர் ஆன மாதிரி தெரிஞ்சது. அது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். மறுபடியும் ஓமன் வந்து டார்கெட்டை வைத்திருக்காங்க. ஓமன் வந்து ஈரான் கிட்ட கேட்டிருக்காங்க, இலே எவ்வளோ நான் உங்களுக்கு நல்லது செஞ்சுருக்கேன், நான் தானே பேச்சுவார்த்தை நடத்தினேன், நான் தானே எல்லாமே பண்ணேன், அதனால் என்ன இல்லை நியாயமா அப்படின்னு ஈரான் தரப்பில் கேட்டிருக்காங்க. இந்த ரணகலத்தில் ஒரே ஒரு கிளுகிழுப்பு, இந்த வீடியோ பதிவில் இறுதி கிளைமேக்ஸில் கப்பலை ஷேடோ ஃப்ளீட்டை எந்த நாடு பிடிச்சது, இல்லை வீடியோ பதிவு பாருங்கள், பெல்ஜியம்னுடைய இராணுவ வீரர்கள் போயிட்டு பிடிச்சிட்டாங்களாம். ஏன்னா நாங்கள் பொருளாதார தடை விதிச்சிருக்கோம், அதனால் இதுக்கப்புறம் எங்களை தாண்டி அந்த கப்பல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுருக்காங்க ஆயில் டேங்கரை. சரி, ரைட்டு தான். இங்கே எந்த மாதிரியான செய்தி போயிட்டுருக்கு, நானே 2-3 நாளாக 2 செய்திகளை கவர் பண்ண முடியாமல் தடுமாறுறேன் நான். ஒன்று ரஷ்யா உக்ரைன் செய்தியும், இன்னொன்று இந்த அணுகுண்டு பாய் செல்ஃபி மாய் செய்தியும் கவர் பண்ண முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிற இந்த ரணகாலத்தில் வந்து நீங்கள் இந்த ஷேடோ ஃப்ளைட் கப்பலை பிடிச்சி வைக்கலாமா? இல்லை பதிலுக்கு உங்கள் தாக்கல் நடத்தி அங்கே இடத்துல ஏதாவது நடந்தால் யார் எவ்வளோங்க கவர் பண்ணுறது, இல்லை எவ்வளோ செய்தி கவர் பண்ணுறது? கொஞ்சம் கேப் விட மாட்டீங்களா? மனுஷங்க நிம்மதியாக விட மாட்டீங்களா நீங்கள்? அந்த டென்ஷன் ஒன்று வீடியோ பதிவு முடிக்க விரும்புகிறேன் நான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல். நன்றி, வணக்கம்.